உடனே அவ அம்மா கிட்ட போய் இதெல்லாம் சொல்றா. இவங்க அம்மாவும் அடுத்த நாள் இந்த பையனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு இவளை கூட்டிட்டு போய் என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கறான். அதுக்கு இந்த பையனும் சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறான். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு இவனை வசியம் பண்ணிடுறா. இப்ப இவன் ஃப்ரெண்டை வச்சு அந்த பையனோட கையில இருக்க தாயத்தை அறுத்து எடுத்துறாங்க. அவனும் வழி தாங்க முடியாம ஓடிடுறான். இந்த பொண்ணு அந்த ரத்தத்தோட வாசனையை வச்சு அவன் இருக்க இடத்த தேடி போயிருவா. அங்க அந்த பையன் மயக்கம் போட்டு விழுந்து கிடப்பான். இப்ப அதை பார்த்ததும் அந்த பொண்ணு இவன் கழுத்துல கடிச்சு அந்த பையனை நாகமா மாத்திருவா. இப்ப அந்த இடத்துக்கு இந்த கெட்ட மந்திரவாதியும் வந்துடுறான். இப்ப அந்த நாகினி கடிச்சதுனால இந்த பையனும் பாம்பா மாறி இருப்பான். அந்த பையனும் மந்திரவாதியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ நைட்டு பௌர்ணமி நிலவும் வந்துருது. இந்த பையன் நெத்தியில நாகமாணிக்கம் தோன்ற ஆரம்பிக்கும். உடனே இந்த மந்திரவாதி நாகினி கழுத்துல கத்திய வச்சு நீ மட்டும் அந்த நாகமாணிக்கத்தை கொடுக்கலனா நான் இவளை கொன்றுன்னு மிரட்டுறான். இவனும் வேற வழி இல்லாம அந்த நாகமாணிக்கத்தை எடுக்க போறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த பையனோட ஃப்ரெண்டு அந்த மந்திரவாதியை கொண்டாடுறான். இந்த நாகினியும் இந்த பையனுக்கு போட்டிருந்த வசியத்தை நீக்கிட்டு அவ பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்கிறா. கடைசியா அந்த நாகினியும் போன ஜென்மத்து கணவனும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. பாவம் அந்த ஃப்ரெண்டு. பைத்தியமா போனவன் உண்டு, இங்க ஆண்களால பைத்தியமா